சின்ன வயசுல உன் அத்தை உன்னை விட பயங்கரமா சேட்டை பண்ணுவா. அண்ணா, பொம்மையில இருந்து ஸ்பெஷல் டாக்டர் வந்திருக்காங்க. ரோஜாவை நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் காட்டணும். சரி, போயிட்டு வாங்க. ராசத்தி, அம்மா. ரோஜாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு சீக்கிரமா பேசணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு போ. சரி, வா செல்லம். வா குட்டி. நீயும் போய் வேண்டிக்குமா, போ. ரோஜா குட்டி, உனக்கு பழைய மாதிரி காது கேட்கணும், வாய் பேசணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. அம்மா தாயே, இன்னைக்கு வர டாக்டர் ரோஜாவை செக் பண்ணி அவளுக்கு பழைய மாதிரி பேச்சு வர வைக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருந்து நடத்தி கொடுக்கணும். ரோஜா குட்டி, நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இனிமே உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். போலாமா? வா வா ரசதி, போலாமா? போலாம். ரோஜா குட்டி, ஆல் தி பெஸ்ட்னு. எல்லாம் சரியாயிடும். ரோஜா குட்டி, உனக்கு சீக்கிரமா பேச்சு வரணும். ரசதி, டாக்டரை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுமா? சரிண்ணே. சரி, வரேம்மா. பாய் எலியா. போறோம். பாய். போறோம். மோனி, என்ன ஸ்னேகா, திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க? அது வந்து சரி வாங்க, இது வந்து உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க, வாங்க. உள்ள வாங்க. வாங்க. வாங்க, வா. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. இவங்க என் அம்மா, இவ இலக்கியா, இவர் என் அண்ணன். அண்ணி, இதோ வர ராசாத்தி. ராசாத்தி, இவங்க என்னோட அண்ணி. வணக்கம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? இது ரோஜாவோட அம்மா ஸ்னேகா. ஓ, ஆஹா. எல்லாருக்கும் முன்னாடியே என்ன பத்தி தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது நீங்க தான் இப்பதான் தெரியும். இங்க பாருங்க, நீங்க சங்கோஜமாலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க யாரும் உங்களை தப்பா நினைக்கல. நீங்க இப்ப என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? இல்லனா நான் வெயிலுக்கு ஜில்லுன்னு மோர் எடுத்துட்டு வரவா? இல்லங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏன் ஸ்னேகா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? ஒன்னும் இல்ல ராசாத்தி, நான் மோனிய ஒரேடியா என் கூட அழைச்சிட்டு போலாம் தான் வந்தேன். எதுக்கு இப்படி ஒரு திடீர் முடிவு? இங்க பாருங்க, இப்பதான் பாம்பேல இருந்து ஒரு ஏஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. அவரு ரோஜாவை செக் பண்ணா அவளுக்கு பழையபடி பேச்சு வந்துரும்னு நாங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கோம். அவரை பார்க்க தான் இப்ப கிளம்பிட்டு இருந்தோம். நீங்க திடீர்னு வந்து ரோஜாவை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? இல்லங்க, நல்லதோ கெட்டதோ மோனி என் கூடவே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நாங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. எங்கேயாவது போயிடுறோம். ஸ்னேகா, என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்ப யாரு ரோஜாவும் நீங்களும் பாரமா இருக்கிறதா நினைக்கிறது? நாங்க யாரும் அப்படி நினைக்கல. நீங்க நினைக்கல, ஆனா குமரன் நினைக்கிறாரு.
திரும்ப நீ என் வாழ்க்கையில வராமலே இருக்கலான்னு சொன்னதை கேட்ட உடனே என் மனசு விட்டுருச்சுங்க. இனியும் அவருக்கு இடைஞ்சலா நான் இங்க இருக்க விரும்பல. அவரை மட்டும் இல்ல, உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு நானும் மோனியும் எங்கேயாவது போயிடுறோம். குமரன் மாமாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஆத்திரத்துல அப்படி சொல்லியிருப்பாரு. மத்தபடி உங்களையும் ரோஜாவையும் அவர் என்னைக்குமே அப்படி நினைச்சதே இல்ல. ஆமாங்க, குமரன் எப்பவும் உங்களை பத்தியும் பாப்பாவை பத்தியும் மட்டும்தான் நினைச்சிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் சத்தியமா உங்களை சுமையா நினைக்கவே மாட்டான். ஏதோ சண்டையில அவன் அப்படி சொல்லியிருப்பான். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனை சண்டை வர்றதெல்லாம் சகஜம். இதுக்கு போய் இப்படி பெரிய முடிவா எடுப்பீங்க? அதுவும் இப்பதான் ரோஜா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல போய் ஆமா ராசாத்தி, நான் எடுத்த முடிவு தப்புதான். உங்களை மாதிரி நல்லவங்க கூட இருக்கிறதுனால தான் நான் இன்னமும் பொழைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் விடுங்களேன். சரி, நீங்க இவளை கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன இது வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? அப்படிலாம் நாங்க அனுப்ப மாட்டோம். ஒரு நாள் இங்க தங்கி இருந்து சாப்பிட்டு நிதானமா தான் போகணும், சரியா? ஆமாமா, அங்க போய் தனியா தானே இருக்க போற. ம். இங்க கொஞ்ச நாள் எங்க கூட இரு. ஆமா ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட இருந்துட்டு போங்களேன். ராசாத்தி, நீங்க தான் அன்பா அனுசரணையா இருப்பீங்கன்னு பார்த்தா குடும்பமே அப்படிதான் இருக்கு. இப்படி எல்லாரும் என் மேல அன்பை காட்டுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு? வாங்க உள்ள போலாம், வாங்க. சரி, வாங்க. உள்ள போனவங்க என்ன வரவே இல்லையே. கையில பேக்கு வேற வச்சிருந்தா அங்கேயே செட்டில் ஆயிட்டாளோ? ஓஹோ, ஒரே வீட்டுக்குள்ள இனியே 2 பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த போறான். கலிகாலம்ல இதெல்லாம் நடக்கும். இது இப்படியே விட்டுறக்கூடாது. பத்த வச்சிருவோம். கண்மணிக்கு போன போறோம், கட்டிக்கு காசை பாக்குறோம். மா, என்னம்மா நானே கிளம்பிட்டேன். நீ இன்னும் கிளம்பாம லேட் பண்ணிட்டு இருக்க. இரு கண்மணி, மேக்கப் போட்டுட்டு இருக்கான்ல. இப்ப நம்ம போறது ஃபங்க்ஷனுக்கு இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு. அது ஞாபகம் இருக்குல்ல? ஏன் கண்மணி, ஹாஸ்பிட்டலுக்கு போனா நோயாளி மாதிரி தான் போகணுமா? ஏன் நீட்டா போக கூடாதா? உன்கிட்ட வாயை கொடுத்து ஜெயிக்க முடியுமா? சரி, சீக்கிரமா கிளம்பு. அங்க என் மாமியாக்காரி ரெடி ஆயிருப்பா. சரி சரி இரு, அவசரப்படாத, போயிடலாம். அம்மா, ராமலிங்கம் தான் ஃபோன் பண்றான். இதுக்குன்னு தெரியலையே. அவன் ஃபோன் பண்ணானா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். எடுத்து பேசு. சொல்லு ராமலிங்கம். அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. அந்த சினேகா இப்ப ராசாத்தி வீட்டுல தான் இருக்கா. நீங்க உடனே மரகதாமா கூட்டு வந்தீங்கன்னா ஈஸியா அவங்கள பிடிச்சிடலாம். ராமலிங்கம், அவ வேற எங்கேயும் போயிடாதபடி நீங்க அங்கேயே வாட்ச் பண்ணிட்டு நில்லுங்க. நான் அத்தையோட இப்பவே அங்க வரேன். சரிங்கம்மா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. நான் வரேன். அப்பாடா. மா, வா. என்ன கண்மணி? வாமா சொல்றேன். அத்தை, அத்தை, இதோ வரேன் கண்மணி. போலாமா கண்மணி? அத்தை, அந்த ஸ்னேகா ராசாத்தி வீட்டுக்கு வந்திருக்காளாம். இப்பதான் எனக்கு தகவல் வந்துச்சு. நம்ம உடனே போனா அவ கண்டிப்பா மாட்டிப்பா. சரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு மங்கை கிட்ட சொல்லிட்டு அவங்கள கையும் களுமா புடிச்சிடலாம். சரிங்க அத்தை. இரு மங்க. அக்கா, மங்க. அத வரேக்கா. என்னக்கா சொல்லுங்க. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிக்கா, பார்த்து செக்கப் முடிச்சிட்டு வந்துருங்க. சரி சரி, பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, வரேன் புனிதா. போறப்ப ரொம்ப ஹாப்பியா போறாங்க. வரப்போ எப்படி வரப்போறாங்கன்னே தெரியல. காஞ்ச கருவாடா தான் வருவாங்க சித்தி.
என்ன இந்த கண்மணி அம்மாவை காணோம்? எப்படியும் இந்த வழியா தான் போய் ஆகணும். கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்பாட. ஐயோ, நம்ம ஏடிஎம் மிஷின் வந்துகிட்டு இருக்கு. பணத்தை கறந்துட வேண்டியதா. நிறுத்துங்க. யோ ராமலிங்கம், இப்ப எதுக்கு என் வண்டியை நிறுத்துன? அம்மா, ஏண்டி இவன் எதுக்கு நிறுத்துவான்? எல்லாம் மாமூலுக்கு தான். சீக்கிரமா பணத்தை கொடுத்து அனுப்புடி. கோயிலாமா தான் மீட்டரை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க. ஏயா அடிக்கடி வந்து பணம் கேப்பியா? உனக்கு வேற வேலை இல்ல? வேலை செஞ்சதுனாலதான் பணம் கேக்குறேன். அந்த சினேகர் ராசாத்தி வீட்டுல இருக்கான்னு ஒரு அரிய தகவல் கொடுத்திருக்கிறேன். அதுக்கு உண்டான சன்மானத்தை கொடுத்து கிளம்புங்க. கொடுத்து தொலை கண்மணி. இந்தா. இலக்கியா, இந்தா சாப்பிடு. இல்ல வேண்டாம் ஆண்டி, பரவாயில்ல சாப்பிடு. இல்ல பரவாயில்ல ஆண்டி. போதும். பொறுமையா சாப்பிடு, பொறுமையா. ஸ்னேகா, ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு. ரோஜாவை கூட்டிட்டு போட்டுமா? இந்த பழத்தை மட்டும் ஊட்டி விடுறேன். சரி. அத்தை, இந்த வாட்டி அவளை தப்பிக்க விட்டுறவே கூடாது. கையும் களவுமா பிடிக்கணும். வாங்க அத்தை. வாங்க. வாமா. தெரியுமா? வாங்க வாங்க அத்தை. ஏய், எங்கடி அவ? யாரு பிரிமா கேக்குறீங்க? ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி கேக்குற? செங்கல்பட்டுல வீடு எடுத்து ஒருத்திய தங்க வச்சிருந்தியே, இப்ப அவளை வீட்டோடயே கூட்டிட்டு வந்துட்டேன்னு தெரியும். மரியாதையா அவளை வர சொல்லு. இலக்கியா, நீ ரூம்குள்ள போ. போ. பெரியத்த, அப்படி யாரும் இங்க இல்ல. சி, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? எப்படி இன்னொருத்தி கூட உன் புருஷனை பங்கு போட மனசு வந்துச்சு? நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? சும்மா தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் கிடையாது. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எங்களை என்ன ஏமாளின்னு நினைச்சீங்களா? கண்ணால பார்த்த சாட்சி சொல்லிதான் நாங்க வந்திருக்கோம். சம்பந்தி, நாம வரோம்னு தெரிஞ்சு ரூம்ல எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. வாங்க போய் தேடலாம். வாங்க. தெரியுமா? தள்ளுடா.
அதுல பாருங்க சம்பந்தி. இல்லையே. இப்ப திருப்தியா பிரியமா? ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? கண்மணி அணி பேச்சை கேட்டு வீட்டையே சோதனை போடுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல? இன்னும் அவங்க பேச்சு கேட்டு என்னெல்லாம் பண்ண போறீங்களோ, என்னெல்லாம் அவமானப்பட போறீங்களோ, தயவு செஞ்சு போங்க பிரியமா. கண்மணி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன மாட்டி விடணும், என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சேன் உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறிய. ஏ ராசாத்தி, என்ன சொல்ற? ஏன் பொண்ணு வாழ்க்கைய தொலைச்சிட்டாளா? ஆமா, தொலைக்க தான் போறா. இப்படி எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கவுக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இவள ஒழுங்கு குடும்பம் நடத்த சொல்லுங்க, இல்லனா இருக்கிறதையும் தொலைச்சிட்டு பைத்தியம் மாதிரி தெரு தெருவா புடவைய கிழிச்சிட்டு அலைய போறா. அத்தை கூட வந்ததுனால உன்னை சும்மா விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி சோதனை போடுறேன்னு வீட்டுக்குள்ள வந்த பல்ல பேத்துருவேன். ஓடி போன்னு சொல்றல. வாடி. ராசாத்தி கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாச்சு. இப்போ உன் மாமியா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அத்தை, நம்ம வரது தெரிஞ்சு திட்டம் போட்டு அந்த ஸ்னேகாவை ஒளிச்சு வச்சுட்டாங்க. வாய மூடு. உன் பேச்ச கேட்டு என்னோட மான மரியாதைலாம் போனதுதான் மிச்சம். என் புள்ள இனியனே என்ன கேவலமா பேசுற மாதிரி வச்சுட்டல. ஒன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாரு, ஏன் புத்தியதான் எதுலயாவது அடிச்சுக்கணும். ச்சே, வா வந்து வண்டி எடு. வாமா. ஏ கண்மணி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வண்டி எடு. அத்தை, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, வீடு முழுக்க தேடணும். ஆனா ராசாத்தி காரை மட்டும் பார்க்கல. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன்.